யோசேப்பு எங்கதான் இருக்காரு? சிறைச்சாலையில இருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யோசேப்பின் மீது அபாண்டமாய் பழி போட்டு அவரை என்ன பண்ணிருக்காங்க? சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, பழி சாதாரண பழி அல்ல. பழி என்ன பழி? வேறொருடைய மனைவியின் மீது இவர் ஆசைப்பட்டார், முயற்சி பண்ணாருங்கிற பழி. கொடூரமான ஒரு பழி. இப்போ இந்த பழியுடைய இந்த அவமானம் சுமத்தப்பட்ட மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? யாராவது நம்ம மேல பொய்யான பழி போடாமலே நம்ம பொய்யான பழி போட்டதா டென்ஷன் ஆகிறோம். இது நானும் ஒருத்தன் என் மனைவியை கேட்டா தெரியும். பழி போடாமலே, ஏன்னா மனிதனுடைய இருதயம் பலவீனமான இருதயம். நம்ம ஆவியில நடக்காவிட்டால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மள மாதிரி ஒரு ஆவியில் நடக்காவிட்டால் சொல்றேன், ஆவியில் நடவாத சமயங்களிலே நம்மள மாதிரி ஒரு கடினமான கஷ்டமான ஆள் இல்ல. ஆவியில நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை போல மகிமையா இருக்கிறோம். எப்பொழுதுமே ஆவியில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பழி போடாமலே பழி போட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். யாரும் எதுவும் நமக்கு தீமை செய்யாமலே இவங்க நமக்கு தீமை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசித்து கடும் கோபம் அவங்க மேல நாம் கொள்ளுற மனித வர்க்கமா இருக்கிறோம். ஆனா யோசேப்பு இந்த இடத்துல யோசித்து பாருங்க, பழி போட்டு அவர் மேல அவரை திருப்பி எங்க பண்றாங்க? ஜெயிலுக்கு அனுப்புனா இந்த மனுஷன் காலையில எந்திரிச்சு வந்து 2 பேர் முகம் வாடி இருக்கிறத பார்த்து, உங்கள் முகம் ஏன் வாடி இருக்கிறது அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட பலன் பாருங்க. இல்ல, லிட்டரலா அவர் எதுக்குள்ள இருக்காரு? ஜெயிலுக்குள்ள இருக்காரு. பழி போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உலகத்தின் பிரகாரம், தேவனுடைய தரிசனத்தின் பிரகாரம் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தின் பிரகாரம் அவர் பெரிய ஆளாகிறாரு. அவர் எதை தியானித்து வச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தையே தியானத்துல இருந்தாதான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். நாமும் கூட நாம் என்ன வாயிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து மனதில் வைத்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற நாவு. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய செய்ய இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று என்ன போகுது? ஓ, நான் விடுதலையா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், என் மீது பாவம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்வதாக, எதிராக இருக்கிற காரியங்கள் என்ன பண்றோம்? விலகி போவதாக. அப்பதான் எதிராக இருக்கிற மலையின் மீது பேசுவதற்கான பலன் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பேசு. பலன் எப்போ வரும்? நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது என்னல்ல, நீதியை குறித்து